அடுத்ததாக இன்னொரு கொள்கை, இன்றைக்கி கொஞ்சம் தத்துவ விசாரமாக இருக்குது, கொஞ்சம் பொறுத்துங்க, கேட்டுக்கணும் இல்லையா? நீங்களாம் படிக்கிறதும் கொஞ்சம் சிரமம், உங்களுக்காக நான் படித்து கொஞ்சம் எளிமையாக சொல்கிறேன். இதெல்லாம் ஒவ்வொன்றை பற்றியும் பல வருஷங்கள் படிச்சிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த சிரமத்தெல்லாம் கொடுக்கல, எளிமையாக சொல்கிறேன். நாலாவதாக ஹெர்மெட்டிசம் அப்படின்னா என்ன? த்ரைஸ் கிரேட் ஹெர்மிஸ், இன்னைக்கு பாஷையில் சொல்லணுன்னா ஸ்ரீ 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 ஹெர்மிஸ், 3 ஸ்ரீ பொண்ணு, த்ரைஸ் கிரேட்னா அவ்வளோ பெரிய மேதை. எகிப்தில் அவரை கடவுளாகவே வழிபட்டார்கள், கிரேக்க தேசத்தில் பெரிய தேவதூதனாக வழிபட்டார்கள். அவர் என்ன செய்கிறாரு? கடவுள்கிட்ட இருந்து மோசஸ் 10 கட்டளைகளை வாங்கி கொண்டு வந்ததை போல் இவர் 12 கட்டளைகளை வாங்கிக்கிட்டு வர்றார். எமரால்டு டேப்லெட்ஸ் சொல்லுவாங்க, மரகதத்தால் செஞ்ச பலகை பெருசு, அதில் 12 சூத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்துக்கே தத்துவ ஞானத்திற்கும் விஞ்ஞானத்துக்குமே கூட இதுதான் அடிப்படை என்று வாதிடுகின்ற அறிஞர்களை எனக்கு தெரியும். அதில் அது சித்தர் நெறி. முதல் ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது யாவும் அண்டத்தில். இது நம்ம ஊர் சித்தர்கள் சொல்வது தான். இந்த உடம்பில் என்னவெல்லாம் இருக்குது, இன்னும் ஒருபடி மேலே போய் நம்முடைய ஆகம சாத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த வலது கண் என்ன? சூரியன். இந்த இடது கண் என்ன? சந்திரன். இந்த நெஞ்சு என்ன? இப்படி ஒவ்வொரு உறுப்பையுமே இன்னென்ன கோள்கள் இன்னென்ன தெய்வங்கள் ஆட்சி செய்கின்றன என்று ஒரு பெரிய பட்டியலே கொடுப்பான். இது சித்தர் நெறி, இதை வேதமும் ஏற்றுக்கொள்ளுகின்றது. சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால், மனிதன் ஒரு குட்டி பிரபஞ்சம், மைக்ரோகாசம். வெளியிலே பெரிய பிரபஞ்சம் இருக்குது, கோடானு கோடி அண்டங்கள் உள்ள ஒரு பிரம்மாண்டமான மேக்ரோகாசம் இருக்குது. அது அண்டவியல், வானவியல், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இதில் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி இதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு, இதனால் என்ன பலன்? அவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நோய் எந்த உறுப்பில் வருது? உன்னுடைய வலது கண்ணிலே வந்தால், வலது கண் என்பது என்ன? சூரியன். அந்த சூரியனை பற்றிய அறிவு உனக்கு இருந்தால் இந்த கண்ணை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சந்திரனை பற்றிய அறிவு உனக்கு இருந்தால் இடது கண்ணை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த நோயை குணப்படுத்துவதற்கு அந்த சூரிய சாஸ்திரம் சில வழிகளை கற்றுக் கொடுக்கும். அந்த சூரியன் ஒரு தாவரத்தில் இன்ன தாவரம், இந்த உலோகத்தில் இன்ன உலோகம், இந்த நவரத்தினத்தில் இன்ன நவரத்தினம். சூரியனுக்கு என்ன நவரத்தினம்? என்ன ரத்தினங்க? மாணிக்கம், ரூபின்னு சொல்லுவாங்க. அப்போது கையில் இந்த ரூபி மாணிக்கக்கல்லை நீ போட்டுக்கிட்டேன்னா சூரியனால் உனக்கு தொந்தரவு வராது. இது இன்றைக்கி பெரிய வியாபாரமாக போச்சு, இதில் நான் விளக்கி சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் இப்படி வந்து இறக்குமதியாகி பல மூட நம்பிக்கைகளுக்கு இது போயிடுச்சு. இது வள்ளல் பெருமான் எப்படி மாற்றி அமைக்கிறார்னா, இது சித்தர் நெறி, உண்மைதான். அண்ட விசாரம் செய்யணும், பிண்ட விசாரம் செய்யணும், அதோடு நிற்காதே. இந்த தேகத்தை இப்பொழுது அசுத்த தேகமாக இருப்பதை கேட்டு வைங்க, முடியுதோ இல்லையோ, ஏதோ நம்ம ஆத்மா விரும்புது, அதுக்காக வந்துட்டோம். நானும் படிச்சுட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டு வச்சுக்கோங்க. இந்த 7 தாதுக்களால் ஆகிய இந்த பௌதீக உடலை அருளால் வேதித்து உயிருடல் பிரணவ தேகம், இந்த சித்தர்கள் பாஷையில் சொல்லணுன்னா சுரூப சித்தி. காயசித்தி என்பது இந்த உடம்பையே லட்சக்கணக்கான ஆண்டுகள் வைத்திருப்பது. இங்கே மாயாமா 250 வருஷம் வச்சிட்டு இருந்தாங்க, கோடி தாத்தா பல்லாச்சியில் 450 வருஷம் வச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எண்ணிலி கோடி யுகம் இருந்தேன் இக்காயத்தேன்னு திருமூல நாயனார் சொல்கிறார். கிரியா பாபா ஏதோ 600 வருஷன்றாங்க, 2000 வருஷன்றாங்களா. இதெல்லாம் காயசித்தி. நமக்கே வள்ளல் பெருமான் 18 மூலிகைகளை சொல்கிறார் காயசித்தி. அதில் தான் ஐயா கேட்டால் கொடுப்பார், கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை, வல்லாரை. கரிசாலையை மட்டுமே சாப்பிட்டு கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருந்தவர் திருமூலர்னு போகர் எழுதுகிறார். நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்து கரிசாலையை சாப்பிட்டாலே 100 வருஷம் இருக்கலாமே.
எல்லா நோய்களையும் தடுக்குமே. அவ்வளோ அற்புதமான மூலிகை இல்லை அது. சரி, வள்ளல் பெருமான் 18 காயசித்தி மூலிகைகளை நமக்கு கண்டுபிடிச்சி குணபாடத்தில் மூலிகை அட்டவணையில் கொடுத்துருக்கிறார். சரி, அது சரி, அவ்வாறு சாப்பிட்டு காயசித்தி பெற்று அதற்கப்புறம் இந்த உடம்பை முழு உடலாக ஊன் என்றும் உயிர் என்றும் குறியாமே முழுவதும் ஒரு உடலா ஒரு வடிவம் திருவடிவம் உவந்தளித்த பதியங்கிறார் இல்லையா? இது உயிருடலாக அக உடலாக மாற்றிக்கொள்வது. இந்த உடம்பே ஆத்மா ஆயிடும். அது பிரணவ தேகம், தெய்வங்களினுடைய முருகனுடைய உடம்பு பிறப்பது தான். அதான் சன்மார்க்க கொடி வள்ளல் பெருமான் கட்டியிருக்கார். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கொடி தியானம்லாம் இருக்குது, நீங்கள் கேட்டுக்கோங்க. கடைசியாக வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? ஞான ஒளி தேகம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய உடம்பு எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த உடம்பை மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கு வழிவகைகள் ஒரு 36 படிகளை ஒரு விஞ்ஞானமாக வள்ளல் பெருமான் கொடுத்துருக்கிறார். இது உலகத்தில் இதுக்கு முன்னால் யாரும் செய்யலை. ஆக இந்த ஹெர்மெட்டிசம் என்கின்ற சித்தர் நெறியை கடந்து இந்த பிண்டத்தை அண்டமாக அனக வடிவாக மாற்றிக்கொள்ளுகின்ற அற்புதமான விஞ்ஞானத்தை உலகுக்கு உரைக்க வந்தவர் வள்ளல் பெருமான். அக வடிவு இங்குதானே அனக வடிவாகும் சொல்வார். அகமறியீர், ஆத்மாவே இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கல. அதுக்கு மேலே ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்பையே ஆத்மாவாக மாற்றி அமைத்து கொண்டு அக வடிவை அனக வடிவமாக அதர்வ வேதம்னு இருக்குங்க. ரிக் யஜூர் சாமம் அதர்வனம்னு 4 வேதம் இருக்குது. இதில் அதர்வன வேதத்தில் இந்த அனகம்ன்ற வார்த்தை வருது. 16 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. யாரும் இதுக்கு ஒன்றும் விளக்கமெல்லாம் சொல்லலை. வள்ளல் பெருமான் தான் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். கடவுளுடைய உடம்பு அனக தேகம், அதுதான் கடைசி தேகம், ஞான ஒளி தேகம், அருள் ஒளி தேகம். சாதாரண ஒளி அல்ல, அருள் ஒளி. வெளிய வேதத்துக்கு விளக்கம் சொன்னவர் வள்ளல் பெருமான் தான். சரி, அது போகட்டும். அடுத்ததாக இதில் என்ன சொல்லணும்? 5வது கிறிஸ்டியானிட்டி, அதுக்கப்புறம் கிறிஸ்துவ சமயம் வருகின்றது. அந்த கிறிஸ்துவ சமயம் என்ன சொல்லுது என்று பார்த்தா, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை உன்னை போல் நேசி. இது மனிதாபிமானம், மனிதநேயம், இது வரைக்கும் வந்தாச்சு. அன்பை போதிக்கின்றது. அதுக்கு முன்னால் இருந்த சமயங்கள் எல்லாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். உன் கண்ணை அவன் தோண்டினானா நீ அவன் கண்ணை தோண்டு, உன் பல்லை அவன் உடைச்சிட்டானா அவன் பல்லை நீ உடைச்சிடு. பதிலுக்கு பதில், வன்முறைக்கு வன்முறை. இப்படி தான் எல்லா சமயங்களும் சொல்லிட்டு வந்தோம். யேசுநாதர் தான் இந்தியாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க, தெரியல. அன்பை கற்றுக்கொண்டு போனார். யார்கிட்ட இருந்து? புத்தர்கிட்ட இருந்தா, திருவள்ளுவர்கிட்ட இருந்தா, தெரியல நமக்கு. அப்போது நண்பனுக்கு மட்டுமல்ல பகைவனுக்கும் அருள்வாய், அன்பை வெளிப்படுத்துவாய் என்று அவர் சொல்கிறார். அந்த சமயம் ஒரு விஷயத்தை சொல்லுது. என்னன்னா, இந்த பூமியில் கொஞ்ச காலம்தான் இருக்க முடியும், ஆனால் நிரந்தரமாக மேல் உலகத்தில் சொர்க்கத்தில் போய் நீ இருக்கலாம்ப்பா. இங்கே நல்லவனாக இருந்தால் அங்கே மோட்சத்துக்கு போகலாம், இங்கே கெடுதல் செய்தால் நரகத்துக்கு போவ, வெளியில் விடமாட்டாங்க. ஆக ஜாக்கிரதை, ஒவ்வொரு வினாடியும் நல்லவனாக இரு, கடவுளின் மேல் பக்தியுடன் விசுவாசத்துடன் இரு, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய்து கொண்டு இரு. இதுதான் அவங்க சொல்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தில், புத்தரை கடந்து மற்ற ஞானிகளை கடந்து இயேசு கிறிஸ்து போகிறார். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். நடைமுறை 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அவரை சிலுவையில் அறைகிறார்கள். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3வது நாள் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவங்க பைபிள் சொல்லுது. முன்னாலேயே சொல்கிறார், இந்த கோயிலை இடித்து விடுங்கள், இந்த கோயிலை நான் 3 நாளில் கட்டி எழுப்புவேன்கிறார். அது கட்டுறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. என்ன இவர் 3 நாள் எழுப்புறேங்கிறாருன்னு அவங்களுக்கு புரியல. அவர் கோயில்னு சொன்னது இந்த உடம்பை. 3வது நாள் உயிர்த்தெழுந்து அதை காட்டினாரு என்று அவங்க சம்பிரதாயம் சொல்லுது. செத்தா அவ்வளோதான். அது புத்தர்லேருந்து எல்லா ஞானிகளும் சொன்னது அவ்வளோதான். ஆனால் சித்தர் நெறியை இறந்தால் 3வது நாள் எழுந்து கொள்ளலாம் அப்படின்னு உலகத்தில் முதல் முறையாக, மேற்கு உலகத்தில், இங்கெல்லாம் திருமூலர்லேருந்து வள்ளுவர்லேருந்து கோடிக்கணக்கான சித்தர்கள், 700 கோடி பேர் இருக்காங்களாம். சித்தர்கள் 18 சித்தர்கள் அல்ல, சித்தர்கள் நாங்கள் 700 கோடி பேரப்பா அப்படின்னு ஒரு சித்தர் பாடுறார்.
ஆக இந்த தமிழ்நாட்டுக்கே பேர் சித்தர் பூமி, திருவிடம். திருன்னா அழியாதது. அந்த திரு என்கின்ற அழியாத கொள்கையை, சித்தர் நெறியை சொன்னதுனால இந்த பூமிக்கே பேர் திருவிடம். பின்னால் அது திராவிடம் மாறி போச்சு, இது நமக்கு அரசியல் ஆகிப்போச்சு, அது வேண்டாம். அப்போது இந்த இடத்துல என்ன அவர் சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் இறந்தால் 3வது நாள் மீண்டும் உயிரோடு எழலாம். ஒரு புது கருத்தை சொல்கிறார். பல பேரால் ஏற்றுக்க முடியல. இப்போ அவர் வந்தாரா இல்லையா, இந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனால் இப்படி ஒரு பாசிபிலிட்டி, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது சாத்தியமே அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது இல்லைங்களா? ஆனால் அங்கே மேல்நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகளோ தத்துவ ஞானிகளோ இந்த ஆள் ஏதோ புதுசாக சொல்கிறான்ப்பா, இது என்னன்னு தான் பார்த்துருவோமே என்று முயற்சியில் இறங்கவில்லை. ஏன் இறங்கல? அவங்களுடைய மத ஸ்தாபனம் என்ன பண்ணிடுச்சு, டேடே ஒவ்வொருத்தனும் இப்படி 3வது நாள் செத்து போய் எந்திரிச்சான்னா ஏசுநாதருக்கே மரியாதை இருக்காது. ஒரு பையலும் இங்கே கோயிலுக்கு வரமாட்டான், நம்ம கட்சிக்கு கூட்டம் சேராது. அதனால் ஒரு அடி தடாலடியாக ஒரு பதில் போட்டாங்க. என்னன்னா, ஏசுநாதர் உயிர் தெழுந்தார் உண்மைதான், ஆனால் அவர் ஏன் உயிர் தெழுந்தார் தெரியுமா? இறைவனுடைய ஒரே பேரான புதல்வர் அவர் மட்டுமே எல்லா காலத்துக்கும், நீங்களும் நானும் அடைய முடியாதுன்ட்டான். போச்சா போச்சா, அங்கே ஜனநாயகம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. போச்சு. 2000 வருஷம் இப்படியே போச்சு. 2000 வருஷங்கள் கழித்து வள்ளல் பெருமான் வர்றார். சின்ன புஸ்தகம் ஞான சரியை, இதை படிச்சுட்டு தான் இரவில் தூங்கணும் ஒவ்வொரு சன்மார்க்கியும். இதில் 17வது பாடல் என்ன சொல்கிறார்? துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும். நீர் பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே. அப்பா இயேசுநாதர் 3வது நாள் உயிர் தெழுந்தார், சரி, அவங்க மத ஸ்தாபனத்தில் சொல்கிறாங்க, சரி, அந்த ஆராய்ச்சி உனக்கு வேணாம். நீ செத்தா எந்திரிச்சிக்கலாம், நீ செத்தா எந்திரிச்சிக்கலாம். இது படியாத படிப்பு. இப்படி ஒரு உணர்ச்சி உனக்குள்ளார உன் அறிவில் இருக்கு, உன் மண்ட மூளையில் இருக்கு. இதை நான் கற்றுத்தருகிறேன், வா. இது நமக்கு ஆகும் இல்லைங்களா? இது வரைக்கும் உலகத்தில் யாரும் சொல்லலை. யாராவது சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்களா? இல்லையே. நான் சொல்கிறது நம்மளால் முடியுதோ இல்லையோ. அமெரிக்கான்னே ஒரு தேசம் இல்லைன்னு எங்கள் பாட்டி, டே கடல் எவ்வளோ பெருசு, அதை எப்படி அந்தாண்ட போக முடியும், எல்லாம் பொய் சொல்கிறானுங்க, அதை நம்பிக்கிட்டு. நான் அமெரிக்கா சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு அமெரிக்காவுக்கு டாக்டராகி அமெரிக்காவுக்கு போகணும். எங்கள் பாட்டி, ஏன் முட்டா பையலை, நம்ம வீட்லேயே 16 தறி இருக்குது, இதை பார்த்துக்கிட்டு ராஜா மாதிரி இருக்கிறத விட்டுட்டு என்னவோ டாக்டர் படிக்கிறான்னா கடலெல்லாம் தாண்ட முடியுமாடா? ஆஞ்சநேயர் தாண்டுவார், நீ நான் தாண்ட முடியுமா? முட்டா பையில போய் வேலையை பாடுறா. இது எங்கள் பாட்டி சொன்னது. இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வள்ளல் பெருமான் என்ன ஏரோப்ளானில் அமைச்சு சிக்காகோ, சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா எல்லாம் அமைச்சிட்டார். நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ எங்கள் பாட்டி சொன்னதை என்னன்னு சொல்கிறது? இப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, படியாத படிப்புன்னு ஒன்று இருக்குப்பா, இது வரைக்கும் யாருக்கும் சொல்லி தரல, ஆனால் நான் சொல்லித்தரேன், வா. எப்பவும் சுகத்திலேயே இருக்கலாம். துன்பம் பெறுவதற்காக கஷ்டப்படுவதற்காக வாழ்க்கை அல்ல. கடவுள் அப்படி கொடுக்கல, நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க. வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த மயத்தை கட்டி மலையை இழுத்து பார்க்கறது, வந்தா மலை, போனால் என்ன நஷ்டங்க? இது 3 ரூபா புஸ்தகம், இங்கே இலவசமாக தான் வந்திருக்கீங்க, யாரும் டிக்கெட்டெல்லாம் போடல இல்லையா? இந்த 6 ரூபா புஸ்தகம் இருக்குது இல்லைங்களா, இது 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி படித்து பார்க்குறது. என்னத்தான் சொல்கிறாரு இந்த வெள்ளை வேஷ்டிக்காரரு? இதுதான் நஷ்டம் இருக்கா நமக்கு? 100 ரூபா ஒரு வேளை டிஃபன் தின்னா போகுது இல்லையா? அது பாரு.